ஒரு முக்கியமான நகர்வு மும்பை மீனவர்களோடு கடற்படை ஆலோசனை நடத்தி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, மும்பை அப்படின்றது இந்தியாவினுடைய மிகப்பெரிய வர்த்தக நகரம். குறிப்பாக 2008 பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதிகள் மும்பை கடல் வழியாக வந்து தான் பல இடங்களை அட்டாக் பண்ணாங்க. 10க்கும் மேற்பட்ட இடங்களை. மும்பையில் மீன்பிடித்து கொண்டிருந்த மீனவருடைய படகுகளை நடுக்கடலில் வழிமறித்து அவங்க வந்து மிரட்டி அந்த படகுகள் மூலமாக தான் மும்பை கடற்கரைக்கே வந்தாங்க. அந்த படகுகள்லாம் கூட பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த ஒரு சூழலில் மும்பை மீனவர்கள் இன்னைக்கு மீன்பிடிக்க போவது அப்படின்றது சாதகமானதா அப்படின்ற கேள்வி இருக்குது. காரணம் என்னென்னா, அரபிக்கடல் வட்டாரத்திலே ஒரு பதற்ற நிலை காணப்படுகிறது. மும்பை மீனவர்கள் போகிறது குஜராத் கடற்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பதற்றமான சூழல். ஏன்னா முந்த்ரா போர்ட்லாம் மூடப்பட்டது அப்படின்ற தகவலை நம்ம பார்த்தோம். அதுக்கு மேலே தான் கராச்சி இருக்குது. அங்கிருந்து ஏதாவது பதில் தாக்குதல் நடந்தா அல்லது நம்முடைய ஐஎன்எஸ் விக்ராந்த் ஒருவேளை தாக்குதல் நடத்தினா நம்முடைய மீனவர்கள் கடலுக்குள்ளே இருப்பது எதிர்விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படின்ற பல கேள்விகளோடு மீனவர்களோடு கடற்படை ஆலோசனை நடத்தி வருகிறது. செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், இந்த ஆலோசனையினுடைய நோக்கம் என்ன? நிச்சயமாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஒரு பதற்றமான சூழல் நீடித்து வரும் நிலையில் மும்பையில் உள்ள மீனவர்களோடு இந்திய கடற்படை ஆலோசனை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே அரபிக்கடல் பகுதி முழுவதையும் இந்திய கடற்படை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறது. மும்பையின் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்திய கடற்படை தன்னுடைய படையை முழுமையாக ஈடுபடுத்தி அங்கு கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் நேற்றைக்கு எல்லையோர மாநிலங்கள் பலவற்றில் பாகிஸ்தான் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தியது. ஒருவேளை அவர்கள் அடுத்த கட்டமாக கடல் வழியாகவோ கப்பல் மூலமாகவோ இந்திய துறைமுகங்களை நோக்கி தாக்குதல் அல்லது ஏதேனும் தவறான நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இந்த சூழலில் தான் இது போன்ற விஷயங்களில் அடுத்து இந்திய கடற்படை மேற்கொள்ள போகின்ற நடவடிக்கைகள், அதற்கு மீனவர்களுடைய ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக அரபிக்கடல் பகுதியில் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் இந்த மும்பை, குஜராத் உள்ளிட்ட கேரளா அந்த கடற்கரை பகுதி முழுவதும் அரபிக்கடல் பகுதியில் தான் வருகிறது. எனவே அந்த அரபிக்கடல் பகுதியில் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இவை தவிர மீனவர்களுடைய படகுகள் அனைத்தும் கணக்கெடுக்கப்பட்டு அது தொடர்பான முழுமையான ஒரு ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றது. இது தவிர பொதுவா இது மாதிரியான விஷயங்கள்ல மீனவர்கள் கடற்கரையோர பகுதிகளிலோ அல்லது கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும் போதோ ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான நடமாட்டங்களையோ கப்பலையோ காண நேர்பட்டால் உடனடியாக அது குறித்து கடற்படைக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை பொதுவாக விடுக்கப்படும். ஏனென்றால் எல்லா நேரமும் கடற்படை என்பது விழிப்போடு இருப்பது சாத்தியமல்ல. பொது மக்கள் போர்வையிலோ அல்லது சாதாரண மீனவர்கள் போர்வையிலோ கூட யாரேனும் தவறான நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அப்படி கடற்கரையோர பகுதிகளிலோ அல்லது கடல் பகுதிகளோ சந்தேகத்திற்கிடமான நடமாட்டங்களோ கப்பலோ அல்லது வேறு ஏதேனும் விஷயங்களோ காணப்பட்டால் உடனடியாக அது குறித்து கடற்படைக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை மீனவர்களிடம் கடற்படை தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. கடற்படை சொல்கின்ற விஷயம், நாங்கள் முழுமையாக தயார் நிலையில் இருக்கிறோம். பாகிஸ்தான் ஏதேனும் அத்துமீறலில் ஈடுபட்டால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் முழுமையாக தயார் நிலையில் இருப்பதாக கடற்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். அரபிக்கடல் முழுவதும் இந்திய கடற்படையினுடைய கட்டுக்கோப்பான பாதுகாப்புக்குள்ளே வந்திருக்கிறது. மீனவர்களுக்கு பல அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை எல்லைப் பகுதிகளில் தாக்குதல் நடத்துகிறா கராச்சியை கூட தாக்குவதற்கு இந்தியா தயங்காது அப்படின்றது இதிலிருந்து வெளிப்படக்கூடிய தகவல்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.